ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்திருக்க இடம் பாகுபலி செட். ஸோ அங்கே பாகுபலியை நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அந்த செட்டை இப்போ நம்ம நேரடியாகவே பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாகுபலியோடைய அந்த ஃபுல் செட், அந்த பில்டிங் வந்து ரொம்ப அழகாக இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதை இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த பாகுபலி படத்தில் காமிக்கப்படக்கூடிய இந்த மாளிகை, அரண்மனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா வந்து இங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் போதே நமக்கு அந்த படத்துல நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம பார்த்த ஞாபகம் நமக்கு இங்க பார்க்க முடியுது. வா, எவ்வளோ ஒரு மைனூட்டா ஒவ்வொரு ஒர்க்கும் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்களுடைய படத்துடைய சக்சஸ். சாதாரண விஷயம் இல்லை, செமையா பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு, எவ்வளவு மெனக்கெட்டிருக்காங்கன்னு தெரியுது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சான்ஸே இல்லை, அப்படி கண் முன்னாடி இந்த சீன் பை சீன், இந்த இடத்துல இது நடந்திருக்குல்ல அப்படின்னு நமக்கு பார்க்க முடியுது. ரொம்பவே அற்புதமா இருக்கு. நிறுத்தி நிதானமா பார்த்துட்டு வாங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன ஒரு டீட்டெயிலிங் பாருங்க, ஒர்க்கு. வாங்க போலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாகுபலியுடைய கோட்டைக்குள்ள நுழைய போறோம். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமே நம்ம காத்திருக்கு. ரெடியா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். என்ன மாதிரி பெரிய கேட்ரா சாமி, சான்ஸே இல்லை. என்ன அழகா இருக்கு பாருங்க, எலிஃபண்ட் ரெண்டு பக்கமும். இந்த பக்கம் அந்த வீரர்கள் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்றாங்க. வேற லெவல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமா இருக்கு. இங்க தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கும், ஆனா இப்ப தண்ணி இல்லை. பட் இந்த முதலைய பாருங்க. அடுத்ததா இந்த அம்பு எல்லாமே நம்ம தொட்டு பார்த்து நமக்கு ஒரு ஆச்சரியமும் சந்தோஷத்தை கொடுத்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இது வந்து இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புள்ளி புள்ளியா போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல. இது வந்து கீழே இருக்கும். அந்த மேல வந்து என்ன பண்ணும், ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லு, உருண்டை கல்லு அது மேல வந்து விழும். அந்த கல்லானது விழுந்த உடனே இங்க ஜம்ப் ஆகி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் விழும். அதாவது அந்த காலத்துல பயன்படுத்துற பீரங்கி மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வண்டியை இதை பயன்படுத்தி இருப்பாங்க படத்துல. அது எந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு படம் கண்ணு முன்னாடியே ஓடும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இது. இதெல்லாம் எப்படி அவங்க அதை ரெடி பண்ணி, ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாமே இன்னைக்கு நமக்கு அந்த மியூசியம் மாதிரி நமக்கு பார்வைக்கு அதை வச்சிருக்காங்க. என்ன ஒரு டீட்டெயிலிங் ஒர்க் பாருங்க அந்த படத்துல. இல்ல அந்த காலத்துல இப்படிதான் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணி செஞ்சிருக்காங்க. வாவ், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நிதானமா யோசிங்க. படத்துடைய செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாசர் வந்து இந்த டெலஸ்கோப் வழியா தான் பார்ப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சு பாருங்க. இருங்க, அந்த இடத்த எவ்வளவு அழகா ஒரு பில்லர்லாம் போட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இது இப்ப தெரியுதா பாருங்க. இந்த டெலஸ்கோப் வழியா தான் நாசர் பார்ப்பாரு. அங்க தூரத்துல தலையை கையில வெட்டி கொண்டு வருவான் அந்த பிரபாஸ். பார்த்து பயந்து ஒரு அடி பின்னாடி போய் விழுவாரு பொத்துல நாசர். அந்த சீன் இந்த இதுலதான் வரும். ஞாபகப்படுத்தி பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம நேரில் வந்து பார்ப்போம்னு நினைச்ச கூட பார்க்கல. இங்க பாருங்க,
ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மறக்காமல் ஞாபகம் வந்திருக்கும். இந்த பள்ளிவாதேவன் இந்த குதிரையில் ஏறி, இந்த வண்டியில் ஏறி இது வந்து அந்த மிகப்பெரிய அந்த ஸ்டாச்சுவை இழுப்பாங்கல்ல, இந்த ரோலிங் ஆரை. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து கயிறு போட்டு இழுத்துன்னு வருவாங்க. அப்போது இது மேலே இருக்கிற இந்த இது கயிறு போட்டு இழுத்துக்கிட்டே வருவாங்க. அது மிகப்பெரிய அந்த ஸ்டாச்சு வந்து பிரம்மாண்டமாக மேலே போய் நிற்கும். அப்போது ஒரு கட்டத்தில் மிஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம பிரபாஸ் போய் டக்குன்னு அந்த கயிறை போய் பிடிச்சி நிறுத்துவாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தோன்னே சூப்பராக பாகுபலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து இதுதான் சூப்பராக இருக்குது. வாவ், அடுத்த செட் வந்துட்டோம். தனித்தனியா வச்சிருக்காங்க, என்னமோ ஏரோப்ளைன் நிறுத்தி வைக்கிற மாதிரி. அதோட நிறுத்தி வச்சிடலாம் போல இருக்கு. இந்த மாதிரி அந்த காலத்துல இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்றாங்க இல்லையா, அந்த 3 சிங்கம். இங்க பாருங்க, அந்த வண்டியை பாக்கறச்சே நமக்கு என்ன ஒரு வியப்பா இருக்கு. எப்படிடா இப்படிலாம் யோசிச்சிங்க? உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த ராஜா காலத்துல இப்படிதான் ஒரு வண்டி இருக்கும், அதுக்கு வண்டிக்கு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேடு வச்சு கட் பண்ற மாதிரிலாம் இருக்கும்ன்றது யோசிச்சாங்க பாத்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப். அது நம்ம நேர்ல வந்து பாக்கறச்சே எப்படி எப்படி யோசிச்சாங்க அப்படின்னு நமக்கு வியப்பா இருக்கு. இங்க பாருங்க, 3 சிங்கம், அந்த வண்டிக்கு மேல 3 சிங்கம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ ஒரு தத்ரூபமா அதை நம்ம யோசிக்கிற விஷயத்த அதை கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்படின்றச்ச அது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. இங்க பாருங்க, அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட். அந்த அந்த வண்டி டிசைன் பண்ணதே பெரிய விஷயம். அதுல இப்படி இருக்கணும்னு அவங்க நினைச்சு கொண்டு வரதெல்லாம் அங்க பாருங்க. சிங்கத்தோடைய கண்ல இருந்து அதுல இருந்து என்ன ஒரு டீட்டெயிலிங்கான ஒர்க் பாத்தீங்களா? வாய்ப்பே இல்ல ராஜா, கலகி இருக்காங்க. அதான் அந்த படத்தோடைய சக்சஸ். ரொம்ப நாளா இங்க வரணும்னு ஆசை, எனக்கு இன்னைக்குதான் அது நிறைவேறி இருக்கு. வா ரே வா ரே வா. இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி மறந்துருக்கோம் அப்படிங்கிறீங்களா? கடைசி ஃபைட் சீன்ல ஒவ்வொரு குதிரையா உடையும். அப்போ வந்து அங்க வந்து தீபம் ஏத்தி கொண்டு வருவாங்க. அது அணையக்கூடாது, அனுஷ்கா கொண்டு வர்றது. ஸோ அதுக்காக இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்கும். அல்டிமேட்டா இருக்கு. இதெல்லாம் கண் முன்னாடி ஓடுது. எனக்கு என்ன ஒரு பிரமிப்பு பாருங்க இதெல்லாம் பாக்குறச்சு நமக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. மெனக்கெட்டு ஒர்க் பண்ணா சக்சஸ் கண்டிப்பா அப்படின்றதுல இது ஒரு நமக்கு ஒரு கிளியரா தெரியுது. அல்டிமேட்டா பண்ணிருக்காங்க. படம் வந்து இத்தனை நாள் கழிச்சு நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆச்சரியம் தானே இல்லையா? நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம், பட் நான் இப்பதான் வந்து பார்த்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வராதவங்க சொல்றேன், லைஃப்ல ஒரு முறை இங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? நல்லா இருக்கும். அனுஷ்காவை இங்கே தான் வந்து சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே அனுஷ்காவுடைய சின்ன ஒரு கட் அவுட் வச்சுருக்காங்க பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அனுஷ்கா கையில் அந்த விலங்கு மாட்டலாம். ரைட், இந்த விலங்கை மாட்டி தான் இந்த இடத்துல இந்த சர்க்கிளில் அனுஷ்கா இருப்பாங்க. ஆனால் இதுக்கு அப்புறமும் கூட அவங்க ஒரு சின்ன ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு கம்பியில் விலங்கு மட்டும் உட்கார வச்சுருப்பாங்க. அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ அனுஷ்கா உள்ள அந்த கூண்டுல போட்டு அந்த கையில சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூண்டுக்குள்ள வந்துட்டோம். இப்படிதான் சங்கிலி போட்டு அவங்க அனுஷ்காவை கட்டி வச்சிருந்தாங்க. ஓகே, சூப்பரா இந்த செட்டு அம்சமா இருக்கு. வேற லெவல்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா மறந்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும். பாகுபலியில செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் சும்மா அல்டிமேட்டா பண்ணிருப்பாங்க. ஒருத்தர் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி செமையா இருக்கு. சரி, லுக் அட் தட், வேற லெவல் மாஸ். வேற லெவல்ல இருக்கு. So beautiful, friends, beautiful. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது படத்தோடைய இன்ட்ரோலியே ஒரு தேர என்ட்ரி ஆகும். ஞாபகம் இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த தேர் தான் எழுத்து போடுவாரு. அந்த அம்மா ரம்யா கிருஷ்ணன் அழகா இந்த தீபத்தை எடுத்துட்டு அழகா சூப்பரா வாக் பண்ணி நடந்து வந்துட்டே இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அந்த தேர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். படம் ஃபுல்லா கண்ணு முன்னாடியே ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேர்க்குள்ள போவோமா? ரம்யா கிருஷ்ணன் மேடம் இந்த தேருக்குள்ள அழகா என்ட்ரி ஆகி இப்படிதான் வருவாங்க. மாசான சீன் அது. ஃப்ரண்ட்ல வந்து பாகுபலி வந்து அந்த தேரை இழுத்து தள்ளுவார்ல. வாங்க தேரை இழுக்கலாம். தேரை இழுப்புமா?
ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபைட்ல பீஸ் பீஸா உடையுமே, அதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு. இந்த ஒரு படத்துக்கு, ஒரு பிரம்மாண்டத்துக்கு நமக்கு அப்பப்போ நமக்கு ஒரு பூஸ்ட் பம்ப் கொடுக்கறது இந்த விஷயம்தான். முதல்ல பிரபாஸ் என்ட்ரி ஆகும் போதும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு தான் கீழே சாயம். அதை டக்குன்னு அந்த கயிறை பிடிச்சி தாங்கி பிடிப்பாரு பிரபாஸ். ஸோ அங்கேயும் சரி, இந்த கடைசி ஃபைட்லையும் சரி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நேரில் பார்க்கறச்சே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வண்டி வந்து ஃபுல்லா அம்புகள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இந்த அம்புகள் வந்து பின்னாடி இருந்து லாக் பண்ணா இந்த அம்புகள் ஃபுல்லாவே ஆப்போசிட்ல போய் எரியும். எவ்வளவு வியப்பா இருக்குல்ல? எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கற்பனை, அந்த கற்பனையில இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதை யோசிச்சு அதன்படி அவங்க பண்ணி அதை நம்ம கண் முன்னாடி அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்க விதம் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா இருக்கு. எப்படி மெனக்கெட்டிருக்கானுங்கப்பா, செம. அந்த உழைப்புக்கு தான் வெற்றி இல்லையா? ரொம்பவே ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறச்சே நமக்கு எவ்வளோ வந்து அப்போ டைம் எடுத்து ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல பாருங்க. இன்ச் பை இன்ச் வந்து அவங்க மெனக்கெட்டிருக்கணும். ஓ, இந்த இடத்துல இந்த லாக் பண்ணணும், இந்த இடத்துல இதை வச்சிருக்கணும் அப்படின்னு. சாதாரண விஷயம் இல்லை பேசிட்டு போறது நமக்கு. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா இருக்கு. அந்த படத்துல பார்த்த ஒவ்வொரு விஷயம் நம்ம கண்ணாடி பார்க்கறச்சு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியத்துல ஒண்ணுதான் இதுவும். 3 பக்கம் பிளேடு. ஸோ சர 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 சரன்னு வண்டி ஓட்டுன்னு வரச்சு அது சுத்திக்கிட்டே இருக்கும். ஆப்போசிட்ல வரவங்க எல்லாம் வந்து அப்படியே கிளாஷ் 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 அப்படின்னு ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டி இது. இன்னும் அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. சிங்கிள் பிளேடு, ட்ரிபிள் பிளேடு அப்படின்ற மாதிரிலாம் வச்சு இல்ல. எனக்கு அதுதான், நமக்கு இதெல்லாம் எப்படா உட்காந்து இப்படிலாம் இருக்கணும்னு யோசிச்சாங்கன்றது எனக்கு தெரியல. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. வாங்க, இந்த பாருப்பா உள்ளுக்குள்ள வண்டி புல்லட்டோட டேங்கு. இங்க இருந்து வியூ அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அந்த பக்கம் இருப்பாங்க மக்கள் எல்லாமே. ஸ்டேரிங் பாருங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு இப்படி இருக்கணும்னு ஒரு டிசைன் பண்றதே பெரிய விஷயம். சூப்பர். மிக முக்கியமான இடம் இது, மிக முக்கியமான இடம் இது. பா, இந்த சிம்மாசனத்தை பார்க்கும் போதே நமக்கு அழகா இருக்கு, வியப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப், சூப்பருங்க. நம்ம இந்த பாகுபலியை நமக்கு கொடுத்த ராஜமௌலி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகுபலி செட்டை ஃபுல்லாகவே பார்த்து முடித்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே முன்னும் முடியல. பாகுபலியோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ.